வணக்கம். தெய்வத்தின் அருள் உங்கள் இல்லத்திற்கு வர வேண்டுமா? வாழ்வில் ஆன்மீக வளம் பெருக உங்கள் பூஜை அறைக்கு சிறந்த கடவுள் சிலைகளை நீங்கள் தேடுகிறீர்களா? இதோ உங்களை நாங்கள் சரியான இடத்திற்கு அழைத்து செல்கின்றோம். சென்னை திருவான்மியூரில் உள்ள மருந்தீஸ்வரர் ஆலயத்திற்கு அருகே வடக்கு மாட வீதியில் அமைந்துள்ள அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸுக்கு வாங்க போகலாம். இங்கே பாரம்பரிய முறையில் உருவாக்கப்பட்ட வெண்கலம், செம்பு மற்றும் பஞ்சலோக சிலைகள், சிறிய 1.5 அங்குல சிலைகள் முதல் கோவிலுக்கு ஏற்ப பெரிய சிலைகள் வரை கிடைக்கும். ஒவ்வொரு கடவுள் சிலைக்கும் தனித்தன்மை உள்ளது. அதனால் உங்கள் தேவைக்கேற்ப சிலைகளை தேர்வு செய்யுங்கள். கணபதி சிலை வீட்டு வாசலில் வைக்க சிறந்தது. தடை நீங்கி நன்மை தரும், வெற்றியையும் தரும். லக்ஷ்மி தேவி சிலையை செல்வம் அதிகரிக்க உள் நுழைவு வாயில் பகுதியில் வைக்கலாம். சிவன் மற்றும் பார்வதி குடும்ப ஒற்றுமைக்காக பூஜை அறையில் வைக்கலாம். நவகிரக சிலைகள் வீட்டின் வடகிழக்கு பகுதியில் வைப்பது சிறந்தது. சரியான இடத்தில் வைப்பதால் தெய்வீக ஆசையுடன் குடும்ப வாழ்க்கையில் வளமும் சந்தோஷமும் பெருகும். நீங்கள் எந்த விதமான சிலையை தேடினாலும் எங்கள் கடைகளில் கிடைக்கும். அழகிய செம்பு பெருமாள் சிலைகளை காணும் போதே கடவுள் தரிசனம் செய்யும் ஆழ்மன உணர்வு ஏற்படுகிறது. தங்க விளக்குடன் லக்ஷ்மி தேவியின் சிலை செல்வ வளத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்திய பாரம்பரிய சிற்பக்கலையின் மகத்துவத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வாருங்கள். உங்களுக்கு தேவையானதை தேர்ந்தெடுக்க சென்னை திருவான்மியூரில் உள்ள மருந்தீஸ்வரர் கோவில் அருகே அமைந்துள்ள வடக்கு மாட வீதியில் உள்ள கடைக்கு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் நம்பர் 8122832238 என்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு ஆர்டர் செய்யலாம். அவர்களுக்கு ப்ராடக்ட் பற்றிய விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நேரிலோ வாட்ஸ்அப்பிலோ தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் www.adayarhandicrafts என்ற வெப்சைட்டில் படங்களுடன் விலைகளுடன் கூடிய சிலைகள் உள்ளன. அதில் ஆர்டர் செய்து கொள்ளலாம். இன்னும் எதற்காக காத்திருக்கணும்? உங்களுக்கு தேவையானதை ஆர்டர் செஞ்சுக்கோங்க. ஆன்மீக பலனடையுங்கள். நன்றி, வணக்கம். சிவராத்திரி அன்னைக்கு தூங்குவாரு. பார்வதிகிட்ட சொல்லுவார், ஃபுல்லாக நீ தான் படியாகணும். சிவன் தூங்குவார், அதுக்காக நம்ம தான் முடிச்சிருக்கோம். பார்வதிகிட்ட சத்தியம் வாங்குவார். அன்னைக்கு சொல்லுவார், இன்னைக்கு நீ படியாகணும், சுடலிக்கலாம் போகக்கூடாது. ஏன்னா சிவன் நல்லா தெரியும், போயிடுவாங்க. அன்னைக்கான சுடலி நல்லா கங்கையை வந்து போய் விட்டுருவோம். அவன் எங்கேயும் போகாது. அதான் 30 போட்டி முன்னாடி பைக்கில் ஆடே தெரியாது. என்கிட்ட சீன்லாம் கூட இருக்கும். பாட்டுக்கெல்லாம் பார்த்துட்டு அதான் ஆனதுல நல்லா 2 பேர் செஞ்சாங்க.
வளர்ப்பு பிள்ளைகள்